சொல்வேன். ரம்யா அவர்களை சொல்லுவேன். வினோத் அண்ணா. சாண்ட்ரா. நிறைய டேலண்ட் இருந்த ஒரு டீம் வெளியே தெரியாம போயிடுச்சோ. இதை பண்றோம், உங்களால முடிஞ்சா நீங்க என்ன பண்றீங்க நான் பாத்துறலாம் அப்படி. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உங்களுக்கே தெரியும் வெள்ளிக்கிழமை ஆகிட்டா முதல் ப்ரோமோ என்ன போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் பர்ஃபார்மர் பண்ணுற அந்த கவுண்டிங் தான். ஸோ எல்லாருமே எழுந்து நின்று யாரெல்லாம் ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லும்போது ஆச்சரியமான விஷயங்கள் பல நடந்துச்சு. எல்லாருமே வந்துட்டு சாண்ட்ராவை தான் சொன்னாங்க. அதில் எந்த ஆச்சரியமும் கிடையாது. போன வாரம் நாசமாக போனதுக்கு காரணமே சாண்ட்ரா தான். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் சொன்ன அந்த ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரடியே காலிட்டு பிடிச்சி அப்படின்ற மாதிரி நம்ம சாண்ட்ராவுடைய புருஷன் பிரஜென்ட் இருக்கார்ல, அவரே வந்துட்டு சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இப்படி தான் பண்ணுவேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் இது சாம்பாஸோட தான் சொல்லியிருக்காரு. இங்கே தான் ஒரு சின்ன டவுட்டே, இதை சாண்ட்ராவை சொன்னாரா திவ்யாவை சொன்னாரா? ஏன்னா அந்த இடத்துல முழுக்க முழுக்க ரெண்டு சகுனிகள் தான் வேலை செஞ்சுதுங்க. ஸோ வேலை செஞ்சதுன்னு சொல்ல முடியாது, இந்த ரெண்டு சகுனிகள் தான் வந்துட்டு அந்த மொத்த சாம்பாஸ் ஸ்குவாடையுமே வந்துட்டு நிலக்கொலையே செஞ்சுதுங்க. ஸோ இது ரெண்டுத்துல அவர் யார் சொன்னார் அப்படின்றதான் இந்த இடத்துல ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க்கு. வாட் எவர் இட் இஸ், சாண்ட்ரா அவர்கள் ஜெயிலுக்கு போகிறது உறுதி. அவங்க மனசில் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, நம்ம வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கோம், விஜய் சேதுபதி சார் நம்மளை ஜெயிலுக்கு அமிச்சதுனால அவங்க எல்லாரையுமே வச்சு செய்ய போகிறாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் விஜய் சேதுபதி சார் வந்து சாண்ட்ரா வச்சு செய்ய போகிறாரா இல்லை அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தவங்களை வச்சு செய்ய போகிறாரா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா எப்போவுமே விஜய் சேதுபதி சார் நம்ம நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக தான் எல்லாமே பண்ணுவார். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இது பத்தாதுன்னு நம்ம சாண்ட்ரா அற்புதமான ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. அதாவது பிக் பாஸே வந்துட்டு இதை அட்ரஸ் பண்ணனா அவங்களுக்கு திறந்து வச்சிருக்க கண்ணை மூடிக்கோங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸே வந்துட்டு திட்டியிருக்காங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்.